ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை அடை தோசை தான். முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு பிடிக்காது. பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எதுலையாவது இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முருங்கைக்கீரை அடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்ல 1/4 கப் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க கருப்பு உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம், பட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே கப்ல 3/4 கப் சாப்பாட்டு அரிசியும் 3/4 கப் இட்லி அரிசியும் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அது கூடயே 2 to 3 வத்தல் ஜாயின் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப அரைச்ச அந்த மாவை நம்ம ஒரு அகலமான பேன்ல ஊத்திட்டு அது கூடயே மிக்சி ஜார் கழுவி வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கான மசால் பவுடர் எல்லாமே நம்ம போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஃபைனா சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்றேன். வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணும்போது அடை தோசை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது கூடயே 1/4 கப் துருவின தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சில்லு போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். 1 கப்ல இருந்து 1/2 கப் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையை சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடை தோசை வந்து கொஞ்சம் மாவு திக்கா தான் இருக்கணும். இன்கேஸ் ரொம்ப திக்கா இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்ப இது கூடயே 2 to 3 பிஞ்ச் பெருங்காயம் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சு தனியா வச்சுக்கோங்க. அடை தோசை மாவு பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து உளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அடை தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ண உடனேயுமே நீங்க தோசையா ஊத்திக்கலாம். இந்த அடை தோசை பொறுத்த அளவுக்கு நீங்க ரொம்ப நைஸா ஊத்தக்கூடாது, மீடியமான சைஸ்ல தான் ஊத்தணும். அப்பதான் வந்து சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா எப்பவுமே அடை தோசை வராது. நல்லா 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தேங்காய் சட்னியோடயோ இல்லாட்டினா கார சட்னியோடயோ வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.